வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம கம்பி விதைகளை வந்துட்டு குறைக்கக்கூடிய வழிகள் அப்படின்ட்டு நான் வந்து ஆரம்ப கால பதிவுகளில் நான் வந்துட்டு நிறைய சொல்லியிருக்கேன். என்ன மாதிரி செயல்பட்டால் நம்மளுடைய கம்பி விதைகள் வந்து குறையும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். கம்பி விதைகள் வந்து குறைஞ்சா மட்டும்தான் நம்ம கடவுளை போய் நம்ம வந்து அடைய முடியும். அதுக்கு நம்ம வந்து எந்த மாதிரி செயல்படணும்னா, கடவுள் வந்துட்டு நமக்கு எந்த மாதிரியான வாழ்க்கையை வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காரோ அதை நம்ம மனப்பூர்வமாக வந்து ஏற்றுக்கிட்டு அந்த பாதையில் நம்ம போகணும். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி நம்ம போகும்பொழுது பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நமக்கு அந்த யார் சஃபர் ஆகிறவங்க புரியுதுங்களா? அந்த அந்த சஃபர் வந்துட்டு ஆகிறவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு அந்த கர்மாக்கள்லாம் வந்துட்டு முடிஞ்ச பிறகும் அவங்களுக்கு வந்துட்டு வந்து ஒரு துன்பப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க வந்து தள்ளப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமானவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? திரும்ப சொல்லட்டுங்களா? அதாவது நம்ம துன்பப்படுறதுக்கான காரணமே இந்த பூமியில் வந்து நம்ம கஷ்டப்படுறதுக்கான காரணமே எதனால் நம்ம கஷ்டப்படுறோம்? பல வகையான என்ன சொல்கிறது, ஒரு சூழ்நிலைகளால் நம்ம வந்து கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம வந்துட்டு ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்கிறோம். இல்லை சில வந்து சந்தோஷமாக வாழ்கிறோம். எப்படியோ ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சந்தோஷமாகவோ இல்லை துக்கமாகவோ ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து நம்ம வந்து நடத்தும் பொழுது சந்தோஷமாக நீங்கள் வாழ்றீங்கன்னா அதுக்கான வேலைகளை நீங்கள் அங்கே செய்வீங்க. அங்கே செய்தால் தான் நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக வந்து வாழ முடியும். யார்? நல்லவங்க மட்டும்தான் இந்த 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 எண்ணமே அந்த யாரும் வந்துட்டு நல்லவங்களாம் வந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தோணும். மற்றவங்களாம் தோணாது, தெரியாது அவங்களுக்குலாம். அதை தெரியக்கூடிய வாய்ப்பே அவங்களுக்கு கிடைக்காதுங்க. புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? அந்த வாய்ப்பே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கிடைக்காது. அதுக்கே நம்ம பெரிய புண்ணியம் பண்ணிக்கணும், பெரிய பேர் பண்ணிக்கணும். என்ன அந்த மாதிரி நமக்கு தெரிய வந்து நம்ம வந்துட்டு அந்த சந்தோஷமாக நம்ம வந்து வாழ்க்கையை போகிறோம். இல்லை வந்து ஒரு கஷ்டமாக நம்ம வந்து ஏதோ வந்துட்டு ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வந்து கொண்டு போகிறோம். இந்த மாதிரி கொண்டு போயிருக்கும் பொழுது நமக்கு ஒரு ஒரு அது என்னென்னா நம்ம வந்துட்டு இந்த நல்லவங்க வந்துட்டு வந்து ஏமாற்றப்படுவாங்கன்னா நம்ம நீ நல்லதாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து நம்ப வச்சுருவாங்க. யார்? இந்த கெட்டவங்க. சரிங்களா? நம்ம கூட இருக்கக்கூடிய கெட்டவங்க நம்ம நல்லா இருக்கிறதா நம்மளை வந்து நம்ப வச்சுருவாங்க. அதனால நம்மளும் நம்ம நல்லா தான் இருக்கும் அப்படின்னு, நம்ம ஃபேமிலிக்கு குழந்தைகள் நல்லா தான் இருக்காங்க அப்படின்ட்டு நம்மளும் வந்துட்டு அதை வந்து ஏற்றிக்கிட்டு நம்ம வந்துட்டு அந்த வாழ்க்கை முறை வந்து கொண்டு போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கடவுள் வந்துட்டு அமைதியாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படியே வந்துட்டு ரிவர்ஸாக மாறும். என்னது, நல்லவங்க வந்துட்டு வாழ வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுவாங்க. யார் வந்து பாதிப்புக்கு வந்து உள்ளாக்குனாங்களோ அவங்க வந்து சஃபர் ஆவாங்க. புரியுங்களா? இதுதான் வந்துட்டு அந்த கால சக்கரத்துடைய சுழற்சி. அது ஓகேங்களா? நான் அதனால தான் சொல்கிறது, எல்லாரையும் வந்துட்டு மதிங்க, எல்லாருக்கும் வந்துட்டு எல்லா நன்மையும் கிடைக்கணும்னு நினைங்க. என்ன நம்ம எல்லாரும் வந்துட்டு இந்த பூமியிலேருந்து வாழ்கிறதுக்கான ஒரே நோக்கம், பிறவியை வந்து நம்ம வந்து எடுத்து செயல்படுறதுக்கான ஒரே நோக்கமே பார்த்திங்கன்னா அந்த கடவுளை போய் சென்று அடையணும் அப்படிங்கிறது மட்டும்தான். எதுவுமே கிடையாது. அந்த நோக்கத்துக்காக மட்டும் நீங்கள் வந்து செயல்படுங்க. புரியுங்களா? நான் ரொம்ப புத்திசாலி, நான் ரொம்ப திறமைசாலி அப்படின்ட்டு நீங்கள் வந்து எந்த மாதிரியான வேலைகள் செய்தாலும் அது மற்றவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு வந்து உண்டாகுதுன்னா அது வந்து கர்மாக்கள் சேரும். ஓகேங்களா? அதனால் நான் சொன்னதெல்லாம் வந்துட்டு கவனத்தில் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்த நோக்கத்தை வந்து அடைஞ்சிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
அந்த கஷ்டப்பட பார்த்தீங்களா? இந்த கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? விதி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். விதி வேலை செய்யுதுன்னா உங்களுக்கு செல்வாக்கும் குறையும், சொல்வாக்கும் குறையும். செல்வாக்கு, சொல்வாக்கு ரெண்டுமே குறையும். இது ரெண்டுமே குறைஞ்சிச்சு அப்படின்னா அதான் குறையுது அப்படின்னா நம்ம நல்ல பாதையில் போயிட்டு நம்ம நம்ம நல்லவங்கன்னு அர்த்தம். புரியுது நான் சொல்கிறது? கடவுள் நம்மளை ஒரு ஒரு ஓரக்கண்ணில் பார்க்குறாருன்னு அர்த்தம். அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த நிலையே வரும். இல்லைன்னா நீங்கள் அந்த பிறவி எடுக்க எடுக்க முடியுமா, இல்லை நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. சரிங்களா? நம்ம பிறவி கிடைக்குமாங்கிறதும், இல்லை நம்ம திரும்ப நம்ம இந்த நரகத்துக்கே போகுமா அப்படிங்கிறதும் அது அதை கடவுளுக்கு கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம கஷ்டப்படும் இல்லையா? நம்ம நம்ம நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இதுதான். நீங்கள் கஷ்டப்படலை, கடவுள் உங்களை அந்த கடவுளுடைய கருணையை உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். நான் சொல்ல புரியுதுங்களா? கடவுளுடைய கிருபை உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ம்.